புத்தாண்டு இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு தனி உற்சாகம் தான். வாங்க, தமிழ் புத்தாண்டோட சிறப்புகளை நாம இப்ப பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட 2000 வருஷ பழமையான ஒரு பாரம்பரியம். சூரியனோட பயணத்தை வச்சு இத கொண்டாடுறாங்க. சரி, அப்போ புத்தாண்டுனா என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். புத்தாண்ட வருஷ பிறப்புன்னு சொல்லுவாங்க. இது தமிழ் மாசம் சித்திரையோட முதல் நாள். சூரியன் மேஷராசிக்குள்ள நுழையிற அந்த நாள் தான் புத்தாண்டு. இது ஒரு வானியல் நிகழ்வு. இதோட வானியல் அடிப்படை சூரிய சித்தாந்தம்ங்கிற பழங்கால நூல்ல இருந்து தான் வருது. தமிழ் கேலண்டர் 60 வருஷ சுழற்சியில இயங்குது. ஆமா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தனி பேர் இருக்கு. சோழர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது நிர்வாகத்துக்கும் விவசாயத்துக்கும் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. நடுவுல ஒரு சின்ன தேதி மாற்றம் வந்துச்சு. ஆனா பாரம்பரியம் வலுவா இருந்ததால பழைய தேதிக்கே மாத்திட்டாங்க. சரி, புத்தாண்டு அன்னைக்கு என்னென்ன அழகான சடங்குகள் செய்வாங்க வாங்க பார்க்கலாம். காலையில எழுந்ததும் இந்த மங்களகரமான பொருட்களை பார்த்தா அந்த வருஷமே செழிப்பா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இந்த அலங்காரம்லாம் சும்மா அழகுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள நல்ல சக்தியை கொண்டு வரும். குடும்பமே ஒன்னா சேர்ந்து பஞ்சாங்கம் கேட்பாங்க. இது அடுத்த வருஷத்துக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. ஆனா கொண்டாட்டத்தோட உண்மையான அர்த்தமே சாப்பாட்டுல தான் இருக்கு, குறிப்பா மாங்காய் பச்சடியில. இந்த 6 சுவைகளும் வாழ்க்கையோட இன்ப துன்பங்களை சமமா ஏத்துக்கணும்னு நமக்கு சொல்லுது. வாழ்க்கையில வர்ற எல்லா அனுபவத்தையும் சமமா பார்க்கணும். அதுதான் இதோட தத்துவம். இது வெறும் தமிழ்நாட்டு விழா இல்லைங்க, உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்களோட கொண்டாட்டம். உண்மையில ஆசியா முழுக்க நிறைய புத்தாண்டு விழாக்கள் இதே சூரிய நாட்காட்டியை வச்சுதான் நடக்குது. இது நம்மள மறுபடியும் நம்ம மண்ணோட இணைக்குது, அறுவடைக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு புது தொடக்கத்தை எதிர்பார்க்க வைக்குது. கெட்டதை மறந்துட்டு நல்லதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். அதான் இந்த புத்தாண்டோட முக்கிய செய்தி. அப்போ இந்த புத்தாண்டு ஒரு கேள்வியோட நம்மள விடுது. போன வருஷத்துல இருந்து நீங்க கத்துக்கிட்ட மறக்க முடியாத பாடம் என்ன?